பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 5 வழக்கறிஞர்கள் கைதாகியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் நாள்தோறும் புது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஏற்கனவே 2 பெண் தாதாக்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை பல்வேறு கோணத்தில் நடைபெற்று வருகிறது. சம்போ செந்தில், சீசிங் ராஜா உள்ளிட்ட பிரபல ரவுடிகள் 3 பேருக்கு தொடர்பு உள்ளதா என்றும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக செல்போன் அழைப்புகள், பண பரிவர்த்தனைகள், முன்விரோதங்கள் உள்ளிட்ட கோணங்களில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை முதலில் காவலில் எடுத்த காவல்துறையினர் 2வது முறையாக பொன்னை பாலு, ராமு என்கிற வினோத் மற்றும் வழக்கறிஞர் அருள் ஆகியோரை காவலில் எடுத்து விரிவான விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் திருவள்ளூர் மணலி மாத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரிடம் தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். ரவுடி சம்போ செந்திலுக்காக திருவள்ளூர் மணலி பகுதிகளில் சிவா பணம் வசூலித்து வந்ததும் அந்த பணத்தை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. குறிப்பாக மாமூல் பணத்தை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் மூலமாக பரிவர்த்தனை செய்திருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சிவாவிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 5வது வழக்கறிஞர் சிவா என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி சம்போ செந்தில் தொடர்புடையோர் அதிக அளவில் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பதுங்கியிருப்பதாக கூறப்படும் அவரை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் கைதாகும் போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான பல்வேறு முடிச்சுகள் அவிடும் என காவல்துறையினர் நம்புகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோகுல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 62,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்தும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. நேற்றிரவு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 56,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இரவு முழுவதும் மழை நீடித்த நிலையில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 62,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆறு மற்றும் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 11வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.